ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால நேரம்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த வேலையும் செய்யாம நாள் முழுக்க சோஃபாவுல உட்காந்து டிவி மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, நிறைய பேர் வீட்ல நடக்கிறது தான் இது. உடற்பயிற்சி செய்யல, வீட்டை சுத்தம் செய்யல, வெளியவும் எங்கேயும் போகல. ஆனா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு உங்க உடம்பு முழுக்க ஏதோ பெரிய பாறைகளை சுமந்த மாதிரி ஒரு பயங்கரமான சோர்வு இருக்கும். கண்டிப்பா, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்ணுவோம். எதனால இப்படி நடக்குதுன்னு எப்பலாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நீங்க அசையாம உட்கார்ந்திருந்தாலும் உங்க மூளைக்குள்ள ஒரு சூதாட்ட இயந்திரம் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான உண்மை. ஆமா, இந்த ஆழமான தேடுதலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே அறியாம உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ரகசிய போராட்டத்தை பத்தி தான். நிஜமாவே இது நம்ம எல்லோரும் தினசரி சந்திக்கிற ஒரு பெரிய சிக்கல் தான். சோர்வு அப்படிங்கறத உடம்புல இருந்து வரதை விட மனசோட இந்த ஓயாத செயல்பாட்டுல இருந்து தான் அதிகமா வருது. சரியா சொன்னீங்க. அதாவது நம்ம முழிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், சொல்லப்போனா தூங்கும்போது கூட நம்ம மனம் ஏதோ ஒண்ண உற்பத்தி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆமா, அதை கட்டுப்படுத்தவே முடியறதில்ல. இப்போ இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசலுக்கு அடிப்படை ஆதாரம் என்னன்னா, சிவயோகி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு வீடியோ தான். எண்ணம் எழுந்து கொண்டே இருப்பது எதற்காக அப்படிங்கிற அந்த காணொளியோட சுருக்கத்தை வச்சு தான் நம்ம பேச போறோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா மனசோட இயல்பை ரொம்ப ஆழமா அலசியிருப்பாங்க. மனித மனம் ஏன் எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனையில உழன்றுகிட்டே இருக்கு? இந்த எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வருது? இதையெல்லாம் ஆதார குறிப்புகள்ல இருந்து பிரிச்செடுத்து அதோட அறிவியலையும் உளவியலையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இந்த உரையாடலோட நோக்கம். கண்டிப்பா, இது நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த தலைப்பு ஆரம்பத்துல கொஞ்சம் தத்துவவார்த்தமா தோணலாம். ஆனா இதுல இருக்கிற ரகசியங்களை நாம இன்னைக்கு உடைக்க போறோம். இது உங்க மனச பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க போற ஒரு சுவாரஸ்யமான பயணம். இப்போ இந்த ஆதாரங்களை நம்ம கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா மனம் செயல்படுற விதம் எவ்வளவு தந்திரமானது அப்படிங்கறத உணர முடியும். அதாவது நாமளா சிந்திக்கிறது வேற, மனம் தானாகவே எண்ணங்களை உருவாக்குறது வேற அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். ஆதார குறிப்புகள்ல ஏன் கவனத்தை ரொம்ப ஈர்த்த ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, மனச ஒரு மென்டல் கேம்ப்லர், அதாவது ஒரு மனச்சூதாடி அப்படின்னு வர்ணிச்சிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. இந்த ஒப்பீடு எனக்குள்ள நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. நம்ம மனம் ஒருபோதும் நிக்காத, தொடர்ந்து சுழன்றுகிட்டே இருக்கிற ஒரு ஸ்லாட் மெஷின் மாதிரி செயல்படுதா? சரியா கேட்டீங்க. அதாவது நாம அந்த இயந்திரத்தோட கைப்பிடியை இழுக்காமலேயே அது தானாகவே சுழன்று ஒவ்வொரு முறையும் ஒரு புது எண்ணத்தை நம்ம முன்னாடி தூக்கி போடுதா? இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன அந்த சூதாட்ட இயந்திரம் அப்படிங்கிற ஒப்பீடு 100% எப்படி பொருந்துது அப்படிங்கிறது தான். ஓஹோ, எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு சூதாட்ட இயந்திரத்துல நீங்க காசை போட்டு இழுக்கும்போது அடுத்ததா என்ன வரும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுபோலத்தான் மனம் அப்படிங்கிற அந்த சூதாடியும் தொடர்ந்து ஏதோ ஒரு சீட்டை நம்ம மேல வீசிக்கிட்டே இருக்கான். சம்பந்தமே இல்லாம எண்ணங்கள் வரும். ஆமா, சில நேரங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத விதமா ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரும். உதாரணத்துக்கு, போன வாரம் ஆபீஸ்ல உங்களை பாராட்டினாங்க அப்படிங்கிற நினைப்பு திடீர்னு வரும். உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கும். ஆமா, நல்லா இருக்கும். ஆனா அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ பத்தின ஒரு நெகட்டிவான எண்ணப்ப மனம் வீசும். உடனே உங்களுக்குள்ள ஒரு பயமோ பதற்றமோ தொத்திக்கும். இல்ல, இப்போ ஒரு நிமிஷம், இத நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். சூதாட்டம் அப்படின்னா அதுல விளையாடுறவருக்கு ஏதோ ஒரு லாபமோ அல்லது போதையோ கிடைக்கணும் இல்லையா? ஆமா, ஒரு ரிவார்ட் இருக்கணும். கேசினோல விளையாடுறவர் பணத்துக்காகவோ இல்ல அந்த ஒரு த்ரில்லுக்காகவும் விளையாடுறாரு. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ என்ன அவமானப்படுத்தின ஒரு பழைய நினைவை என் மனம் இப்போ எனக்கு திரையிட்டு காட்டுதுன்னா அதுல என் மனசுக்கு என்ன லாபம்? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த நெகட்டிவ் எண்ணங்களை வீசுறதுனால இந்த சூதாளிக்கு என்ன வெற்றி கிடைக்குது? அதுதான் மனசோட மிகப்பெரிய தந்திரம். இந்த சூதாடிக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது பணமோ லாபமோ கிடையாது. அவனுக்கு தேவையானது உங்களோட அட்டென்ஷன், அதாவது உங்க கவனம், அப்புறம் உங்களோட உணர்ச்சி பூர்வமான ஈடுபாடு. ஓ, நம்மளோட எமோஷனல் ரியாக்ஷன் தான் அவனுக்கு சாப்பாடா? கரெக்ட். பாசிட்டிவ் ஈவென்ட் வரும்போது நீங்க சந்தோஷப்படுறீங்க, நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போது நீங்க வருத்தப்படுறீங்க இல்லனா கோபப்படுறீங்க. அந்த உணர்ச்சிகள் தான் மனசுக்கு தேவையான எரிபொருள். அட, இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. நீங்க அந்த எண்ணத்துக்கு ஒரு ரியாக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு முடிவற்ற சுழற்சி, ஒரு லூப் மாதிரி. ஆமா, மனித மூளை இயல்பாவே பிரச்சனைகளை தீர்க்க பழகின ஒரு உறுப்பு. அதனால அது இல்லாத பிரச்சனைகளை கூட கற்பனை செஞ்சு அதை பத்தி சிந்திக்கிறது மூலமா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குது. இத கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது.
என் மொபைல் போன்ல பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஆனா நான் யூஸ் பண்ணாத ஒரு ஆப் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா. அந்த ஆப் எனக்கு எந்த பயனும் தராது, ஆனா போனோட பேட்டரிய மட்டும் மெதுவா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த எண்ணங்களும் செயல்படுது. மிகச் சரியான ஒப்பீடு. இங்கிருந்து தான் நாம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நகரணும். ஆதாரத்துல உள்ள மிக முக்கியமான வரியான வீணான விஷயங்கள்ல ஆற்றல் விரயமாவுது அப்படிங்கறத நாம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். ம் அந்த பேட்டரி ட்ரெயின் மாதிரி. ஆமா. உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா, மனித மூளை அப்படிங்கிறது நம்ம உடம்போட மொத்த எடையில வெறும் 2% மட்டும்தான். ஆனா, நாம எடுத்துக்கிற ஆற்றல்ல, குறிப்பா குளுக்கோஸ்ல சுமார் 20% அதுவே உறிஞ்சுக்குது. ஆஹா, 20%? வெறும் 2% எடை கொண்ட ஒரு உறுப்பு இவ்ளோ ஆற்றல் எடுத்துக்குதா? ஆமா. நீங்க ஒரு கடினமான கணக்க தீர்க்கும் போதோ, அல்லது ஒரு புது மொழிய கற்கும் போதோ, அந்த எனர்ஜி செலவானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உண்மைதான். ஆனா, அவன் ஏன் என்ன அப்படி பார்த்தான்? நாளைக்கு மழை பெஞ்சா டிராஃபிக் ஆகுமே. இது போன்ற எந்த பயனும் இல்லாத வீணான எண்ணங்கள அந்த மென்டல் கேம்ப்லர் சுழற்றிக்கிட்டே இருக்கும்போதும் அதே அளவுக்கு குளுக்கோஸ் தான் எரிக்கப்படுது. அட பாவமே! நீங்க உடல் ரீதியா எந்த வேலையும் செய்யலனா கூட உங்க மூளை தனக்குள்ள ஒரு பெரிய மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால சோர்வுக்கான காரணம் இப்ப புரியுதா? நீங்க சோஃபாவுல சும்மா உட்கார்ந்திருந்தாலும், உங்க மூளைக்குள்ள உள்ள அந்த சூதாட்ட இயந்திரம் உங்களோட ஒட்டுமொத்த சக்தியும் உறிஞ்சு குடிச்சிருச்சு. ஆமா, அது சாதாரண உடல் சோர்வு கிடையாது. அது ஒரு தீவிரமான மனச்சோர்வு. ம். உங்களோட ஒட்டுமொத்த உள்ளாற்றலையும் இப்படி வீணான விஷயங்களுக்காக விரயம் செய்யறதால தான் உங்களால முக்கியமான விஷயங்கள்ல சரியா கவனம் செலுத்த முடியறதில்ல. சரி, இது இவ்ளோ பெரிய ஆற்றல் விரயத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் ஆப்ப நம்ம செட்டிங்ஸ்ல போய் ஃபோர்ஸ் ஸ்டாப் செய்யற மாதிரி இந்த மனசோட ஸ்விட்சை நம்மள ஏன் ஈஸியா ஆஃப் பண்ண முடியல? அது அவ்வளோ சுலபம் இல்லையே. இவ்ளோ கஷ்டப்படுறேன்னா போதும் நிறுத்து, எனக்கு இந்த எண்ணங்கள் வேண்டாம் அப்படின்னு என் மனசுக்கு கட்டளையிட்டா அது ஏன் கேக்குறதில்ல? ஏன்னா நீங்க எதை நிறுத்த முயற்சிக்கிறீங்களோ அதுவே ஒரு புது எண்ணமா தான் உருவாகுது. நான் சிந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு சிந்தனை தான். ஓ, அப்படி வந்து மாட்டிக்குதா? ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த எண்ணங்கள் வெறும் காத்திலிருந்து திடீர்னு உருவாகிறது கிடையாது. இந்த ஆப் யாரால டிசைன் செய்யப்பட்டுச்சு, இதற்கான டேட்டாபேஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தேடணும். எங்க தான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஆதார குறிப்புகள்ல நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது வெறும் அன்றாட நிகழ்வுகளை பத்தினது மட்டும் இல்ல. இதுல டிஎன்ஏ, அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், அதாவது அடையாளங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத படிக்கும்போது எனக்கு ஒரு நவீன தொழில்நுட்ப உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது. இது நம்ம முன்னாடி தேடின செய்திகளை வச்சு நமக்கு தொடர்ந்து விளம்பரங்களை காட்டுற ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் மாதிரியா? சரியா பிடிச்சீங்க. நம்ம யூடியூப்ல ஒரு முறை சமையல் வீடியோ பார்த்தா தொடர்ந்து சமையல் வீடியோக்களாவே வரும் பாத்தீங்களா? அது போல இந்த மனம் அப்படிங்கிற அல்காரிதம் செயல்படுதா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா உங்களோட அல்காரிதம் உதாரணம் மிக துல்லியமானது. நம்ம மனம் அப்படிங்கிற அல்காரிதம் இயங்குறதுக்கு 3 முக்கிய டேட்டாபேஸ்கள் தேவைப்படுதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. அது என்ன 3 டேட்டாபேஸ்? ஒன்னு கர்மா, அதாவது நம்மளோட கடந்த கால செயல்கள் மற்றும் ஆழமான பதிவுகள். 2வது நம்மளோட அடையாளங்கள். 3வது நம்மளோட டிஎன்ஏ. இந்த 3 சேர்ந்து தான் உங்களுக்கு எந்த வகையான எண்ணங்களை ரெக்கமெண்ட் செய்யணும் அப்படிங்கறத தீர்மானிக்குது. என் டிஎன்ஏவும் கடந்த கால கர்மாவும் தான் தீர்மானிக்குது அப்படின்னா எனக்கு சொந்தமா சிந்திக்கிற சுதந்திரமே இல்லையா? இது நியாயமான சந்தேகம்தான். நான் ஒரு வெறும் ரோபோ தானா? எனக்குள்ள ஒரு அல்காரிதம் ஓடுது, நான் அதை செயல்படுத்துறேன், அவ்வளவுதானா? இது ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. நீங்க ஒன்னும் ரோபோ கிடையாது. ஆனா நீங்க விழிப்புணர்வு இல்லாம இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு ரோபோவை போலவே தான் செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அடடா. இந்த டேட்டாபேஸுகள் உங்களுக்கு எண்ணங்களை முன்மொழிகின்றன, அதாவது ப்ரொபோஸ் பண்ணுது அல்லது தூண்டுது. அவை உங்களை முழுசா கட்டுப்படுத்துறதில்ல. ஓ, தூண்டுதல் மட்டும்தான் கொடுக்குது. ஆமா. ஆனா அந்த தூண்டுதல்களை உங்களோட சொந்த எண்ணங்கள் அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படும்போது உங்களுக்கு சுதந்திரம் இல்ல அப்படிங்கிறது போலவே உங்களுக்கு தோணும். இத இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க இந்த அடையாளங்கள் அப்படிங்கறத எடுத்துக்குவோம். இது எப்படி வேலை செய்யுது? இப்போ நீங்க உங்களை எதோட அடையாளப்படுத்திக்கிறீங்களோ அதுதான் இந்த அல்காரிதமுக்கான ஒரு கீவேர்டு. உதாரணத்துக்கு நீங்க உங்களை நான் ஒரு மிகச்சிறந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. இப்போ உங்க மனம் என்ன செய்யும்னா உங்களை சுத்தி உள்ள எல்லா குறைகளையும் கண்டுபிடிக்க தொடங்கும். அந்த படம் சரியா மாட்டப்படல, இவன் சரியா வேலை செய்யல அப்படின்னு தொடர்ந்து எண்ணங்களை உற்பத்தி செய்யும்.
ஓஹோ, நம்ம அடையாளத்தை காப்பாத்திக்க மூளை அப்படி செய்தா? சரியா சொன்னீங்க. நீங்க உங்கள ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தவாதியா அடையாளப்படுத்தினா, அதை பாதுகாக்கிறதுக்கான எண்ணங்களை மட்டுமே மூளை வீசும். உங்க அடையாளங்கள் எவ்வளோ கடினமானதா இருக்கோ, அவ்வளோ அதிகமா இந்த எண்ணங்களோட சூதாட்டம் நடக்கும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறேன். அந்த அடையாளத்தை காப்பாத்துறதுக்காக என் மூளை அப்படிங்கிற அல்காரிதம் எனக்கு தொடர்ந்து எண்ணங்கள் அப்படிங்கிற விளம்பரங்களை காட்டிக்கிட்டே இருக்கு. அதேதான். அப்படியானால் இதுல டிஎன்ஏவோட பங்கு என்ன? நான் கோபப்படுறேன் அப்படின்னா அது என் டிஎன்ஏவால வர்றதா? ஆமா, இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டு வர்ற ஒரு விஷயம். டிஎன்ஏ அப்படிங்கிறது வெறும் உங்க மூக்கோட வடிவத்தையோ அல்லது முடியோட நிறத்தையோ மட்டும் கடத்துறது கிடையாது. வேற எதை கடத்துது? எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற அறிவியல் துறை இதை தான் சொல்லுது. உங்க முன்னோர்கள் தொடர்ச்சியா அனுபவிச்ச தீவிரமான உணர்ச்சிகள், பயங்கள், பாதுகாப்பற்ற தன்மைகள் எல்லாமே ஒரு நுட்பமான நினைவகமா டிஎன்ஏவில் சேமிக்கப்படலாம். நிஜமாவா? ஆமா. அதனால சில சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது உங்க தாத்தா உணர்ந்த அதே பயம் அல்லது தற்காப்பு உணர்வு உங்களுக்குள்ள ஒரு எண்ணமா தூண்டப்படலாம். அது அந்த சூதாடிக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் கார்டு மாதிரி. ஆ, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? ஒரு பக்கம் பார்த்தா மனம் ஒரு சூதாட்ட யந்திரம், இன்னொரு பக்கம் அது நம்ம ஆற்றல உறிஞ்சிற ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப், மற்றொரு பக்கம் அது நம்ம கடந்த காலம், அடையாளம் மற்றும் டிஎன்ஏவால கட்டுப்படுத்தப்படுற ஒரு அல்காரிதம். இத கேக்கும்போது நாம ஒருபோதும் தப்பிக்க முடியாத ஒரு டிஜிட்டல் சிறைக்குள்ள அடைப்பட்டிருக்கிற மாதிரி தோணுதே. இந்த எண்ணங்களோட மாயையில நாம சிக்கிக்கொள்ளாம இருக்க என்னதான் வழி? இந்த அல்காரிதமோட குக்கீஸ் அழிக்கிறது எப்படி? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புது. அதாவது இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னு நமக்கு தோணுது பாத்தீங்களா? அதுதான் மனசோட கடைசி தந்திரம். ஓ, அதுவும் ஒரு ட்ரிக் தானா? ஆமா. ஆனா பல ஆயிரம் வருடங்களா பல ஞானிகள் இதற்கான வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற புத்தரோட வாழ்க்கையும் போதனைகளும் இதற்கான தெளிவான தீர்வு தருது. தியானம் அப்படிங்கிறது தான் இதற்கான முக்கிய சாவி. தியானமா? நிறைய பேருக்கு தியானம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கிட்டு மலை உச்சியில உட்கார்ந்திருக்கிற ஒரு பிம்பம் தான் ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும்தானா தியானம்? இல்லவே இல்ல. தியானம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன அந்த செயலை செய்யறதுக்காக மட்டும் கிடையாது. அது மனசோட இயல்பை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். புத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற சூதாட்ட இயந்திரத்தை அடிச்சு உடைக்க முயற்சிக்கல. அல்காரிதம் அழிக்கவும் போராடல. அவர் வெறுமனே அந்த இயந்திரத்தை முன்னாடி உட்கார்ந்து அதோட கைப்பிடியை இழுக்காம அமைதியா வேடிக்கை பார்த்தார். கைப்பிடியை இழுக்காம வேடிக்கை பார்க்கறதுனா என்ன? நடைமுறை வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம்? இப்ப யோசிச்சு பாருங்க. உங்க மூளைக்குள்ள ஒரு கோபமான எண்ணம் வருது. அவன் எப்படி என்ன பத்தி அப்படி பேசலாம் அப்படிங்கிற எண்ணம். இதுதான் இந்த சூதாடி பிசினஸ் சீட்டு. சரி. நீங்க விழிப்புணர்வு இல்லாம இருந்தா உடனே அந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டு ஆமா அவனை நான் நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சிந்திக்க தொடங்கி அந்த ஆட்டத்தை தொடர்ந்து ஆடுவீங்க. ஆமா, வழக்கமா அதான் நடக்கும். அப்போ உங்க ஆற்றல் முழுவதும் அங்கே விரயமாகும். ஆனா விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் அப்படிங்கிறது அந்த எண்ணம் வரும்போது அதை ஒரு மூன்றாவது நபரா வேடிக்கை பார்க்கறது. ஓஹோ. ஓ, என் மூளை இப்போ ஒரு கோபமான எண்ணத்தை உருவாக்குது, என் அடையாளம் சீண்டப்பட்டதால இந்த அல்காரிதம் வேலை செய்யுது அப்படின்னு உணர்றது தான் விழிப்புணர்வு. அதாவது அந்த எண்ணத்தோட என்ன உணர்ச்சி பூர்வமா அடையாளப்படுத்திக்காம தள்ளி நிக்கிறது. இது அந்த அல்காரிதமோட கேட்ச் மெமரிய அழிக்கிற மாதிரியா? நான் அந்த விளம்பரத்தை கிளிக் செய்யாததால அந்த அல்காரிதம் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து போயிடுதா? இதுதான் இதோட அசல் மெக்கானிசம். ஒரு எண்ணம் வரும்போது அதனோட நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகாம வெறும் சாட்சியா அதை கவனிக்கும்போது மூளையில உள்ள அந்த குறிப்பிட்ட நரம்பியல் பாதை, அதாவது நியூரல் பாத்வே, தன்னோட வலுவை இழக்குது. வாவ், சூப்பர். சூதாட்ட இயந்திரத்துக்கு நீங்க காசு போடாததால அது கொஞ்ச நேரத்துல தானாகவே அமைதியாயிடுது. இதத்தான் ஆதாரங்கள் செயலில் கவனம் செலுத்துவது அப்படின்னு சொல்லுது. நீங்க சொல்ற விளக்கம் ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது எண்ணங்களை எதிர்த்து போரிடுறது தீர்வு கிடையாது. அப்படி சண்டை போட்டாலும் அந்த இயந்திரத்துக்கு தீனி போட்ட மாதிரி தான் ஆகும். கரெக்ட். மாறாக அதை உதாசீனப்படுத்திட்டு அந்த நொடியில நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த செயல்ல முழுமையா ஈடுபடுறது. நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல மட்டும் முழு கவனம் செலுத்துறது. அதுதான் உண்மையான தியானம் இல்லையா? ஆமா, விழிப்புணர்வோடு செய்யற ஒவ்வொரு செயலுமே தியானம்தான். நீங்க எண்ணங்களை வேடிக்கை பார்க்க தொடங்கும்போது அவை உங்களை விட்டு விலகிச் செல்றதை நீங்க கண்கூடாவே காண முடியும். அப்போ உங்களோட ஆற்றல் விரயமாறத நின்னு போய் உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பெருகிறத நீங்க உணர்வீங்க. உங்களோட அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால சோர்வு மாயமா மறைஞ்சிடும். உண்மையிலேயே இன்றைய இந்த வெளிவான தேடர் நம்மளோட கண்களை திறக்கிற ஒரு உரையாடலா அமைஞ்சது. நாம இதுவரை என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சுருக்கமா தொகுத்து சொல்லிடுறேன். கண்டிப்பா.
முதல்ல நம்ம மனம் அப்படிங்கிறது ஒருபோதும் ஓயாத ஒரு மென்டல் கேம்பிளர் மாதிரி செயல்பட்டு எப்படி தொடர்ந்து பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் எண்ணங்களை வீசி நம்ம ஒரு முடிவற்ற சுழற்சியில சிக்க வைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ம். இப்படி ஓயாம அந்த இயந்திரம் சுழல்றதால தான் உடல் ரீதியா எந்த வேலையும் செய்யலைன்னா கூட மூளை அதிக குளுக்கோஸை எரிச்சு நம்மளோட ஒட்டுமொத்த ஆற்றலையும் உறிஞ்சிடுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அது மட்டுமல்லாம இந்த எண்ணங்கள் சும்மா வர்றதில்ல. அவை நம்மளோட கடந்த கால கர்ம பதிவுகள், நாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அடையாளங்கள் மற்றும் நம்ம டிஎன்ஏவில பதிஞ்சிருக்கிற மரபணு நினைவுகள் அப்படிங்கிற மூணும் சேர்ந்து உருவாக்குற ஒரு அல்காரிதம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாவே ஆராய்ந்தோம். இறுதியா இந்த டிஜிட்டல் சிறையிலிருந்து தப்பிக்க புத்தர் காட்டின வழியில தியானம் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்தோம். தியானம் அப்படிங்கிறது எண்ணங்களை நிறுத்துறதில்ல, மாறா சூதாட்ட யந்திரத்தோட கைப்பிடியை இழுக்காம அந்த எண்ணங்களை ஒரு சாட்சியா நின்னு வேடிக்கை பார்க்கறது. சரியா சொன்னீங்க. விளம்பரங்களை கிளிக் செய்யாம தவிர்க்கிறது மூலமா அல்காரிதமோட பிடியிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா பயன்படுத்தலாம். தொடர்ந்து சிந்தனை வலையில சிக்கும்போது, ஹலோ கேம்ப்லா, உன் வேலையை தொடங்கிட்டியா அப்படின்னு மனச பார்த்து ஒரு புன்னகையோட கேளுங்க. அந்த விழிப்புணர்வே பாதி பிரச்சனையை தீர்த்துடும். நிச்சயமா. விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரே நாள்ல மாயாஜாலம் மாதிரி வந்துராது. ஆனா ஒவ்வொரு முறை நீங்க ஒரு எண்ணத்தை சாட்சியா நின்னு கவனிக்கும் போதும் உங்களை அறியாமலேயே அந்த மன அமைதியை நோக்கி நீங்க ஒருபடி முன்னேறுறீங்க. இறுதியா இதை செவிமடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஒரு சிறிய தேடலை முன்வச்சு நிறைவு செய்ய விரும்புறேன். அடுத்த முறை உங்க மனசுல திடீர்னு ஒரு கோபமான அல்லது பயமுறுத்துற எண்ணம் எழும்போது உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கவோ அல்லது கவலைப்படவோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கணம் தயங்கி உங்களையே கேட்டுக்கோங்க. ம். இந்த எண்ணத்தை நானா இப்போ சுயநினைவோட தேர்ந்தெடுத்தேனா, அல்லது எனக்குள்ள இருக்கிற அந்த சூதாடி என்ன மறுபடியும் ஆட்டத்துல இழுக்கிறதுக்காக இந்த ஷீட்டை முன்னாடி வீசியிருக்கானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிகச்சிறப்பான கேள்வி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.